நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தை வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் புதிய காரியங்களை இந்த வருஷத்தில் நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசும், எங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் இது மாற்றத்திற்கான காலம், மாற்றத்திற்கான வருஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது மாற்றத்துக்கான வருஷம், இது மாற்றத்துக்கான. நல்லா சொல்லுங்க பக்கத்துல. தூக்க கலையிற மாதிரி பக்கத்துல உடுக்கு ஒழுக்கி தூக்க கலைய வச்சு என்ன செய்யுங்க, இது மாற்றத்துக்கான காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாற்றத்தை விரும்புகிறவர், மாற்றத்தை விரும்புகிறவர். தேவன் எதையும் மாற்றும் பொழுது பழையவைகளை ஒழித்துட்டு புதிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். தேவன் செய்கிற மாற்றம் எப்பொழுதும் நமக்கு முன்னேற்றமாக தான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற மாற்றம் எப்பொழுதும் அது முன்னேற்றமாக தான் இருக்கும். அல்லேலூயா. சரி, மாற்றத்துக்கான காலகட்டத்தை தேவன் தான் தீர்மானிக்கிறாரு, அதை அவரே செய்கிறார். அல்லேலூயா. இந்த 2025வது வருஷம் நிச்சயமாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். அல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பல வருடமாக என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை, என் குடும்பத்துல எந்த மாற்றமும் இல்லை, என் வேலை ஸ்தலத்துல எந்த உயர்வும் இல்லை, யாவைக்குரிய வாழ்க்கையில எந்த விடுதலையும் இல்லை அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் கலங்கிட்டு இருந்தீங்களா? இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யணும். ஒரு மாற்றத்துக்கான காலம். அல்லேலூயா. ஒரு மாற்றத்துக்கான காலம். 25வது வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான வருஷம் இல்ல நம்முடைய லைஃப் பீரியட்ல. சில காலகட்டங்கள்லாம் முக்கியமான வருஷங்கள் தான் இல்ல. 2000, 2025, ஒருவேளை இன்னும் இருக்க போறவங்க 2050, இதெல்லாம் ஒரு முக்கியமான காலகட்டம். அல்லேலூயா. இந்த 2025வது வருஷம் ஒரு மாற்றத்திற்கான காலம். அல்லேலூயா. நிச்சயமா புதிய காரியங்களை எதிர்பாருங்க. பக்கத்துல பாரு, புதிய காரியத்தை எதிர்பாருங்க, புது காரியத்தை எதிர்பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, முந்தினவைகளை விட்டு தேவன் செய்ய போற புதிய காரியத்துக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. முந்தினவைகளை விட்டு தேவன் செய்ய போகிற புதிய காரியத்துக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. மாற்றத்தை விரும்புகிறவங்க முந்தினவைகளை விட்டு தேவன் செய்ய போகிற புதிய காரியத்துக்கு திரும்பணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஜெப வாழ்வுல ஒரு மாற்றம், வேத அறிவுல ஒரு மாற்றம், பரிசுத்த வாழ்க்கையில ஒரு மாற்றம், பொருளாதார ஆசீர்வாதத்துல ஒரு மாற்றம், குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம், வேலை ஸ்தலத்துல ஒரு முன்னேற்றம். அல்லேலூயா. இதெல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ய போறார். விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. 2025 நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கிற உங்க வாழ்க்கையில அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. ஒரு இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 உண்மைகளை சீக்கிரமா சொல்லி முடிச்சிடலாம். அல்லேலூயா. தேவனுடைய புதிய காரியத்துக்கு மாற விரும்புகிறவங்க முந்தினவைகளை மறக்க வேண்டும். அல்லேலூயா.
என்ன சொல்றாரு? முந்தினவைகளை. 18ஆம் வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க ஒடுக்கப்பட்டு அவங்க தேசத்தை இழந்து போய், அவங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் இழந்து போய், ஆராதனை எல்லாம் இழந்து போய், அவங்க அநாதைகளாக, அந்நியர்களாக, அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய பாவம். அவங்க பலவிதமான தேவனுக்கு விரோதமாக போனதுனால தேவன் அவர்களை அந்நியருக்கு ஒப்பு கொடுத்து அந்நிய தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. தேவன் அவங்க மேல இரக்கம் வைத்து திரும்பவும் அவங்களை அழைக்கிறார். திரும்பவும் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்துக்கு அழைக்கிறார். திரும்பவும் அழைக்கிறார். ஆனா அவங்க முந்தினதையே நினைத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? என் வாழ்க்கையில இனிமேல் எப்படி விடுதலை கிடைக்கும்? நாங்க அடிமையா இருக்கிறோமே, நாங்க ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோமே, எங்க மேல எங்கள் சத்துருக்களின் கரம் இருக்கிறதே, நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி அவங்க சோர்ந்து போயிருக்கிறவங்கள ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய எண்ணத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? கடந்த காலம். முந்தினவைகள் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு சில தடைகளா இருக்கு. அதாவது முந்தினவைகளை நினைக்கிறவர்கள் கடந்த கால சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அல்லேலூயா. முந்தினவைகளையே நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கடந்த கால சிறைச்சாலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள், நஷ்டங்கள், குற்ற உணர்வுகள், குறைவுகள், பலவீனம், அடிமைத்தனம், இதையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு சிறைச்சாலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டம், குற்ற உணர்வு, குறைவு, பலவீனம், வியாதி, ஏமாற்றம், இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சிறைச்சாலை. கர்த்தர் சொல்றாரு, அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. அல்லேலூயா. முந்தினவைகளை நீங்க நினைக்க வேண்டாம். ஏற்கனவே ஏற்பட்ட நஷ்டத்தை கவலைப்படாதீங்க, நினைக்காதீங்க. தோல்வியை நினைக்காதீங்க. ஐயோ நான் தோற்று போயிட்டேன், இனிமேல் என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? என்னை ஏமாத்திட்டாங்களே, எல்லாமே நான் இழந்து போய் நிற்கிறேனே, நான் ஒன்றுமில்லாமல் நிற்கிறேனே. கடந்த காலம் அதுலயே சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? கடந்த காலத்திலேயே எனக்கு அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இப்படி போயிடுச்சு, இந்த சொத்து போச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்த கால சிறைச்சாலையில வாழ்கிறவர்களை கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த காலத்துல ஏற்பட்டவைகள் சில நேரத்துல நமக்குள்ள என்ன செய்யும், நம்ம ஒரு சிறைப்படுத்தி நமக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் தாழ்வு மனப்பான்மைகளையும் சோர்வுகளையும் கவலைகளையும் உண்டாக்கி நம்மை முடக்கி வைக்கிறோம். அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதனால கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளையும் கடந்து போனவைகளையும் பூர்வமானவைகளையும் என்ன செய்யணும், நீங்க நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. 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 அதான் பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 3:13. பிலிப்பியர் 3:13 வாசிங்க. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பை நோக்கி பந்தய பொருளுக்காக
லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. முன்னானவைகளை மறந்து, நம்முடைய வாழ்க்கையில சில விஷயத்தை மறந்தே ஆகணும். அல்லேலூயா. சில விஷயத்தை செய்யணும், மறந்துதான் ஆகணும். தோல்வியை மறக்கணும், தோல்விய ஏமாற்றத்தை மறக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நடந்த பலவிதமான சோதனைகளையும் நாம மறக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடினமான பாதைகளை சில நேரத்தில் நம்ம மறந்துடணும். அல்லேலூயா. நமக்கு பயத்தை உண்டாக்குகிறதே அதுதான். இன்றைக்கு அநேகர் எதிர்மறையான எண்ணங்கள்லையும் தோல்வி மனப்பான்மையிலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் பயங்கரமான குழப்பத்திலையும் தைரியம் இல்லாம பயத்திலையும் இருக்கிறதுக்கு காரணம் கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட சில மோசமான சம்பவங்கள், ஏமாற்றங்கள், சில நேரத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், இதெல்லாம் முந்தின வாழ்க்கை. இதுவரைக்கும் 2024 ஏற்பட்ட, இதுவரைக்கும் வந்த உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா முந்தினவைகளையும் மறந்துடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுலேருந்து வெளியே வாங்க. அது மேல உங்க மனதை என்ன செய்யணும்னா வைக்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு யானை இருக்குல்ல, யானை இந்த சர்க்கஸ்ல, இந்த யானை இந்த பார்க்கு சில பூங்காவில் யானை கட்டி வச்சிருப்பாங்க. அது குட்டியிலேருந்து அது கட்டி தான் இருக்கும். சங்கிலி போட்டு என்ன செய்திருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அது என்ன செய்யும், இந்த சங்கிலி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யாது, வெளியே வராது. அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அப்புறமா சங்கிலி அறுத்து விட்டாலும் என்ன பண்ணும், அது அந்த அந்த எல்லையை விட்டு தாண்டாது. அது அதே இடத்துல தான் சுற்றிட்டு வந்துட்டு. அது போல ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கிட்டார். ஏற்கனவே நாம் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால விடுதலையாக்கினதை நாம் உணராமலும் அதே அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதே நினைவுகளுக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஏற்கனவே பூர்வமானவைகள், முடிந்தவைகள் இருக்குல்ல பாருங்க, நிகழ்காலத்தில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறதுனால கடந்த காலத்துல போய் எந்த மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. கடந்து போனதை, முடிந்து போனதை இப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், அங்க போய் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்க முடியுமா? மாற்றத்தை உண்டாக்க முடியுமா? உங்க அப்பா அம்மா திருமணத்தை நீங்க தடுக்க முடியுமா? அதாவது பாஸ்ட்ல போயிட்டு இந்த டைம் டிராவல்னு சொல்றாங்கல்ல, டைம் டிராவல்ல போயிட்டு அங்க போய் ஏதாவது மாத்திட்டு வர முடியுமா? அதெல்லாம் சும்மா கதை தான். அதெல்லாம் என்னது கதை. எந்த மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம பிறப்பை மாற்ற முடியுமா? ஐயோ அவங்களுக்கு பிறக்காம வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம்னு நினைக்க முடியுமா? மாற்ற முடியுமா? நம்ம அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம்னு போய் ஸ்கூலை மாற்ற முடியுமா? இப்போ முடிந்து போனதை நம்ம மாற்ற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த காலத்தை நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அங்க போய் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். கடந்த காலத்துல போய் எந்த மாற்றத்தையும் நீங்க கொண்டு வர முடியாது. எதையும் உங்களால செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரா, புதிய காரியத்தை செய்ய போறேன். அல்லேலூயா. நீங்க அதை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த காலத்துல வாழ்வது என்பது ஒரு பாரம். கடந்த காலத்துல வாழ்வது என்பது ஒரு கவலை நிறைந்த வாழ்க்கை. கடந்த காலத்தை நாம் மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஏற்கனவே ஏற்பட்ட நஷ்டத்தை போய் மாற்ற முடியாது. ஏற்கனவே ஏற்பட்ட தோல்வியை போய் என்ன செய்ய முடியாது, அங்க போய் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கிறவங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்க, ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ஐயோ சரியா படிக்கலையேன்னு வேதனைப்பட்டு இருக்கிறவங்க, ஐயோ என் குடும்பத்துல இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் மறந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்யறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரு,
புதிய காரியத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றார் ஆண்டவர். இதோ புதிய காரியத்தை செய்யறேன். அப்போ தேவனுடைய புதிய காரியத்தை செய்யறவங்க தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இதோ இதோன்ற வார்த்தை என்ன சொல்லப்படும்? பிகோல், அதாவது see, பார், நீ பாரு, தேவன் உனக்கு செய்ய போகிறத நீ என்ன செய்ய பாரு. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியம்னா எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தேவன் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு, செய்ய போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நீ அறியாதது, நீ உனக்கு புரியாதத கர்த்தர் செய்ய போற. அல்லேலூயா. அதனால முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு செய்ய போறத பாரு. அல்லேலூயா. அவர் நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் இதோ புதிய காரியத்தை என்ன சொல்றார் ஆண்டவர்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அத நான் சொல்றவர் யார் தெரியுமா? 43வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நீ என்னுடையவன். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவரும். அல்லேலூயா. 15வது வசனம் சொல்லுது, நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தர், சகலத்தை சிருஷ்டித்தவர். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சொல்றாரு, நான் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தார் அவரு? ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து சகலவற்றையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவரு எப்படி சிருஷ்டித்தார்? எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து. வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 11:3 வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:3. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. காண்கிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அல்லேலூயா. காண்கிறவைகள் எல்லாம் காணாதவைகளால் உண்டாகப்படுகிறது. அல்லேலூயா. இல்லாதவைகளிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. வார்த்தையினால உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைங்கிறது நித்தியமானது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? நித்தியமானது. வார்த்தைங்கிறது அவருடைய ஞானம். வார்த்தைங்கிறது என்னது? அவருடைய ஞானம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அவர் தான் கிறிஸ்து. ஞானம் அவர் தான். அவர் நித்தியமானவர். அவர் தான் சத்தியம். அவர் வார்த்தையா இருந்தாரு. அவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. தன்னுடைய வார்த்தையினாலே தேவன் செய்வார். அதை நீங்க பாருங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன பார், வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தை நித்தியமானது. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்புகிறார்.
ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையான இல்லத்துக்கு திரும்பாமல் அது விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுடுச்சு. உங்களுக்குன்னு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டுடுச்சு. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செய்துட்டு தான் என்ன செய்யாது திரும்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி செய்துட்டு தான் திரும்பினா, மழை இந்த பூமியில இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை பாருங்க. அல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவருடைய செயல் அவருடைய வல்லமை நிரூபிக்கும். ஏசாயா 43:17 சொல்லுது, வாசிங்களா? 43:17 வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு சொல்றாருன்னா அவங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எங்க நானு எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த பொழுது நான் என்ன செய்தேன்னா அந்த ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அல்லேலூயா, அவங்களை அங்க இருந்து கூட்டு வராரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவங்கள புறப்பட்டு வர பண்ற இவர் தான் அங்க வர வைக்கிறார். அந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து செங்கடல்ல ஒரு திரி அணைகிறது போல அந்த சேனையை கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நான் புதிய காரியத்தை செய்யப்பேன். அல்லேலூயா. ஒரு திரி அணைகிறது போல இதுக்கு முன்னாடி ஒரு சத்துருக்கள் எல்லாம் நான் நிர்மூலமாக்கி போட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஞானம் பாருங்க. கர்த்தருடைய ஞானம் அங்கிருந்து அவனை புறப்பட பண்ணி அவனுக்கு கல்லறையே ஆண்டவர் நியமிக்கிறார். செங்கடலையே அவனுக்கு கல்லறை ஆக்கிறார். எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர். அவர் புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு 8:10 சொல்லுது, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறாரு. அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய, நம்மால ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். 42:2 சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் புதிய காரியத்தை செய்கிறார். அவர் செய்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நாம் அறியாததை எட்டாததை அவர் செய்வார். அவர் பெரிய ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதை நீங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன புதிய காரியம்? ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. அது 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திர வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். அல்லேலூயா.
வனாந்திரத்துல வழி. வனாந்திரம் எப்படிப்பட்ட இடம்? யாருமே கடந்து போகாத ஒரு இடம். வனாந்திரத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க, இங்க பாதையே இருக்காது. அந்த இடத்துல கர்த்தர் பாதையை உண்டாக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதாவது யாருமே கடந்து போகாத இடத்துல கூட கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஐயோ எனக்கு வழியே தெரியாது, வனாந்திரத்துல நான் அலைந்து திரிகிறது போல நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அங்கேயே பாதையை உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த 16வது வசனம் சொல்லுது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே எங்க வழி உண்டாக்கி இருக்கிறாரு? சமுத்திரத்துல வழியை உண்டாக்குறார். சமுத்திரத்துல ஒரு பாதையை உண்டாக்குறார். வனாந்திரத்துல ஒரு பாதையை உண்டாக்கப்பட்டாரா? அல்லேலூயா. நீங்க புதிய பாதையில கர்த்தர் உங்களை நடக்க போறீங்க இந்த வருஷம். அல்லேலூயா. புதிய பாதை திறக்கும், புதிய வழிகள் திறக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கடந்து போகாத பாதைகள்ல கர்த்தர் கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதையை உண்டாக்குவார், புதிய வழிகளை உருவாக்குவார், தடைகள் எல்லாம் அகற்றி போடுவார். வனாந்திரம் கரடு முரடான இடம், முள்ளுகளும் குறுக்கும் உள்ள இடம். கர்த்தர் அங்க உங்களுக்கு பாதையை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. தடைகள் எல்லாம் அகற்றி உங்களை அழைச்சிட்டு போவார். நினைக்காத வழிகளை கர்த்தர் காண்பிப்பார் வனாந்திரத்துல. அல்லேலூயா. இங்க ஒரு வழி இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல கர்த்தர் அங்க பாதையை உண்டாக்குவார். வனாந்திரத்துல வழி. அல்லேலூயா. அவாந்திர வெளியில ஆறுகள். அவாந்திர வெளினா வேஸ்ட் லேண்ட். என்ன லேண்ட்? வேஸ்ட் லேண்ட், பாழான ஒரு ஸ்தலம். அவாந்திர வெளி, அங்கே ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குவார். பயனற்ற இடம், பயனற்று போன குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் உருப்படாதுன்னு சொன்ன பிள்ளைகள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. என் குடும்பத்துல இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்றதுல தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறார். அவாந்திர வெளியில ஆறுகள், ஆறுகள் செழிப்பு உண்டாக்கும். இதுல இருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு நினைக்கிற இடத்துல இருந்து வரும் நன்மை. இந்த வருஷம் அதை செய்ய போறாரு கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நடக்காதுன்னு நினைக்கிறதும் நடக்கும். அல்லேலூயா. முடியாதுங்கிறது முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்குமான்னு நினைக்கிறதுல கிடைக்கும். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட இடம் தான் வனாந்திரம். எப்படிப்பட்ட இடம்? அவாந்திர வெளி ஒதுக்கப்பட்ட இடம். வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்ட்ல இருந்து ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் வருது. நீங்க எதெல்லாம் வேஸ்ட்னு சொன்னீங்களோ அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேஸ்ட், இதுல இருந்து ஒரு நன்மையும் வராது அப்படின்ற தொழில இருந்து கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் படிச்சதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறதுல ஆசீர்வாதம் வரும், வேலை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை கொண்டு வருவார். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். அல்லேலூயா. முடியாதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் கர்த்தர் செய்ய போகிறத உங்கள் கண்கள் காணும். அதான் புதிய காரியம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதை கர்த்தர் சொல்றார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழசெல்லாம் மறந்துருங்க. அல்லேலூயா. நஷ்டங்களை மறந்துருங்க, குழப்பங்களை மறந்துருங்க, தோல்விகளை மறந்துருங்க, குற்ற உணர்வுகளை தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் கடந்து போனதெல்லாம் போயிட்டு போடும். அல்லேலூயா. பச்சை நகைலாம் போனா போது கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் புதுசா வாங்கி தருவார். அல்லேலூயா. ஏமாத்திட்டு போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க. அந்த கவலையிலே உட்கார்ந்து இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும். மனுஷனால நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும். கடந்த காலத்துல வாழாதீங்க. அல்லேலூயா. ஐயோ அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, துக்கத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, கவலையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அத பாருங்க. அறியாதது எட்டாததுமான பெரிய காரியம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட போறதில்லை. இந்த வருஷம் அது நடக்கும்.
அல்லேலூயா. வனாந்திரத்துல வழி உண்டாகும், அவாந்திர வெளியில் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குவார். செழிப்பை கர்த்தர் காண செய்வார். கர்த்தர் ஒரு பெரிய செழிப்பை நமக்கு தருவார். ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து நன்மை வரும். அல்லேலூயா. மறந்து போன இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எழுந்திருந்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Jesus. Hallelujah. Thank you Holy God. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. உம்மால் ஆகாத காரியம், Jesus. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. எல்லாமே உம்மால் ஆகும். Hallelujah. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும்.